இயக்குனர் கே பாக்யராஜ் காலமாகி இருக்கிறார். அது குறித்தான செய்திகளை பார்த்து வருகிறோம். இந்நிலையில் நம்முடன் இணைப்பில் எழுத்தாளர் திருமிகு ஜா தீபா அவர்கள் இணைந்திருக்கிறார். மேம் வணக்கம். பாக்யராஜ் அவர்களினுடைய இறப்பு செய்தி இன்று காலையே அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் வந்திருக்கு. அவர் குறித்தான விஷயங்களையும் நினைவஞ்சலிகளையும் நீங்கள் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம். வணக்கங்க. ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது, எதிர்பார்க்கல. ஒரு இன்றைய தலைமுறையில இன்னைக்கு நிறைய நம்ம பேசுறோம்ல, ஸ்கிரீன் பிளே பேசுறோம், அதோட டெக்னிக் பேசுறோம், ஸ்கிரிப்ட்னு பேசுறோம், டயலாக்னு பிரிச்சு பாக்குறோம். ஒவ்வொரு துறையுமே நாம தனித்தனியா பிரிச்சு பாக்குறோம். ஒரு காலகட்டம் இருந்தது தமிழ் சினிமால, கதை இருக்கும், கதையில யார் எழுதியிருக்கிறாங்கிற பேர் இருக்கும், அதற்கடுத்து நேர வசனம் அப்படின்னு இருக்கும், அதுக்கப்புறம் இயக்கம்னு இருக்கும். நடுவுல திரைக்கதை அப்படிங்கிற இடத்துல அது பிளாங்காவே இருக்கும். திரைக்கதை அப்படிங்கிற ஒரு இலாக்காவே நம்ம அப்படி ஒண்ணு இருந்ததாவே நம்ம சொல்லல. கதை சொல்றதா தான் இருந்தது தமிழ் சினிமா. அதனால கதை வசனம் இயக்கம்னு இருந்தது. அப்புறம் திரைக்கதைன்னு ஒரு இலாக்கா உண்டு, அது இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொன்ன முன்னோடிகள்ல மிக மிக முக்கியமானவர் பாக்யராஜ் அவர்கள். நாம அவரை பத்தி நம்ம சொல்றோம், திரைக்கதையில மாஸ்டர், அவர் ஒரு கிங் அப்படின்னு சொல்றோம். ஏன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒவ்வொரு படத்திலையும் மிக சிக்கலான ஒரு கதை அமைப்பா இருக்கும், சிக்கலான கதாபாத்திரங்களா இருக்கும், சூழல் சிக்கலானதா இருக்கும். இதை யாராலையும் விடுவிக்கவே முடியாது. இப்படி ஒரு சூழலை எப்படி ஒரு கதையில விடுவிக்க முடியும் அப்படின்னு ஒவ்வொரு கதையிலையும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதற்குன்னு ஒரு 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 பெரிய கான்ஃபிளிக்ட் ஒண்ணு இருக்கும். அதை அனாயாசமா தன்னுடைய கதையில அந்த சிக்கலை அவிழ்த்து கன்வின்ஸ் பண்ணுவாரு. ஒவ்வொரு ஆடியன்ஸையும் கன்வின்ஸ் பண்றதுல அவர் மாஸ்டர். அதனாலதான் அவரை நம்ம ஸ்கிரீன் பிளே மாஸ்டர்னு சொல்றோம். இன்றைக்கு ஒரு 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 சாதாரண ஒரு கதையை நம்ம பார்த்து முடித்து தியேட்டரை விட்டு வெளியில வரும்போது ஒரு இது என்ன இவ்வளவு ஒரு நல்ல கதையை இப்படி மாத்தி எடுத்துட்டாங்க, இதை இப்படி சொல்லியிருக்கலாமே அப்படின்னு நமக்குள்ள 1000 எண்ணம் வரும். ஆனா பாக்யராஜ் அவர்களுடைய படத்தை பார்த்துட்டு நீங்க வெளியில வரும்போது நம்ம கிட்ட கொஸ்டினே இருக்காது. நம்ம அப்படியே அதை ஏத்துக்குவோம், அதை கன்வின்ஸ் ஆகிக்குவோம். அதனாலதான் அவரை நம்ம திரைக்கதை மாஸ்டர்னு சொல்றோம். இன்றைக்கும் எத்தனையோ சினிமா டிஸ்கஷன்ல, தனிப்பட்ட முறையில சினிமாக்காக எழுதுறவங்க, இவங்க எல்லார் மனதிலையும் ஒரு ஓரத்துல பாக்யராஜ் சார் அவங்க இருப்பாங்க. அவருடைய படங்களுடைய ரெஃபரன்ஸ் இருக்கும். ஏதேனும் ஒரு காட்சி நம்ம எழுதும் போது இதற்கு முன்னாடி அவர் இதை எழுதியிருக்கிறார்ல அப்படின்னு தோணும். திரைக்கதையும் வசனமும் ஒன்னோடு ஒண்ணு ஒரு சேம் ட்ராக் மாதிரி போறத அவருக்கு தான் ஆரம்பிச்சு வச்சாருன்னே நான் சொல்லுவேன். அதற்கு முன்பு ஸ்ரீதர் சார் செஞ்சிருந்தா கூட இவர் தான் அதை அதனுடைய உச்சத்துக்கு எடுத்துட்டு போனாரு. கதைக்காக, அந்த சீனுக்காக அந்த டயலாகா, அந்த டயலாக்காக சீனா அப்படிங்கறதே தெரியாத அளவுக்கு அவ்வளவு ஒரு ஒருங்கிணைந்த ஒரு கிராஃப்ட் அவர்கிட்ட இருந்தது. பாக்யராஜ் அவர்களுக்கு முன்பு பின்பு அப்படின்னு நீங்க தமிழ் சினிமாவை தாராளமா பிரிக்க முடியும். அவருக்கு முன்பு இருந்த கதையோட்டங்களும் கதை சொல்லும் விதத்துக்கும் அவர் வந்த பிறகு இருந்த கதையோட்டம் கதை சொல்ற விதத்துக்குமே ஒரு பெரிய ஒரு 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 பெரிய மாறுபாடு இருந்தது. இது அவர் தமிழ் சினிமாவுக்கு தந்த ஒரு பெரிய கொடை அப்படின்னு சொல்லலாம். இரண்டாவது, ஒரு ஹீரோ மெட்டீரியல் அப்படிங்கிறது அதற்கு முன்பாக அல்லது அவர் சமகாலத்துல அவர் இயக்கும் பொழுதே அல்லது அதற்கு முன்பாக ஹீரோ மெட்டீரியல்ங்கிறது ஏதாவது ஒரு தியாகம் செய்யறவரா இருப்பாங்க, அல்லது அவர் ஹீரோவாவே காட்டுவாங்க. ஏதாவது ஒண்ணு செஞ்சு அவர் ஹீரோவா இருப்பாரு, சண்டை போடுவாங்க, ஃபைட் போடுவாங்க. ஆனா இவர் வந்த பிறகு ஒரு சாமானியன் கதாபாத்திரமும் கூட ஹீரோவாகலாம். சாமானிய கதாபாத்திரனுடைய கதை சொல்றேன். தன்னை தாழ்த்தி ஒரு ஹீரோவா, ஒரு ரைட்டரா, ஒரு டைரக்டரா அந்த கதாபாத்திரத்துல தன்னை தாழ்த்தி அதுல அந்த கேரக்டருக்கு என்னென்ன ஃபிளாஸ் இருக்குமோ, என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்குமோ, இப்படித்தானே இருக்க முடியும் ஒரு சராசரி மனிதன். அவருடைய கதையை முன்வைத்ததுல அவர் தான் தொடக்கி வச்சது. நிறைய தொடக்கத்திற்கு அவர் மிக முக்கியமான ஒரு காரணமாக இருந்திருக்கிறாரு. அதனாலதான் தமிழ் சினிமா என்றைக்குமே அவரை மறக்காது, மறக்கவும் முடியாது. ஏதேனும் ஒரு வகையில தமிழ் சினிமாவை பற்றி பேசும்போது எல்லாம் அவரை ஒரு கைடு மாதிரி அவரை நம்ம ரெஃபர் பண்ணிக்கிட்டே தான் இருக்க போறோம். அவர் நினைவு நமக்கு வந்துகிட்டே தான் இருக்க போகுது. எத்தனை படங்களை பார்த்து அவர் பாராட்டி இருக்கிறாரு, அடுத்த தலைமுறையினருடைய படத்தை பார்த்து பாராட்டி இருக்கிறாரு, அதுல இப்படி இருக்கலாம்னு நிறைய ஆலோசனைகள் சொல்லி இருக்கிறாரு. சினிமாவில எழுதுறது, இயக்குறது, நடிக்கிறது தாண்டி அவருடைய பங்களிப்பு மிக பெரியது. கடைசி வரை சினிமாவை நேசித்த, கதை சொல்லுதல் தான் சினிமாவினுடைய பெரிய பலம்.
உணர்வுகளை சொல்றதுதான் அதனுடைய பெரிய பலம் அப்படின்னு சொன்ன ஒரு தலைமுறையில முக்கியமானவரை நம்ம இழந்திருக்கோங்க. ஒரு எழுத்தாளரா அவரது படைப்புகள்ல நீங்க வியந்து பார்த்த ஒரு படைப்பு அப்படின்னா எதை சொல்லுவீங்க? காலத்துக்கும் அது நினைவில் நிற்கும் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? எல்லா படத்தையுமே சொல்ல முடியும். ஆனா எனக்கு முந்தானை முடிச்ச சொல்லுவேன். என்ன காரணம்னா அது மாதிரியான ஒரு கதை மௌன கீதங்களையும் சொல்ல முடியும். இந்த 2 கதையிலையுமே ஒரு எழுத்தாளரா அவர் வைத்திருந்த அந்த அந்த ஹீரோவினுடைய தவறு அப்படிங்கிறது அதெல்லாம் தாண்டி அந்த கதையில வேற யாரையுமே கையாண்டிருக்க முடியாது. மௌன கீதங்களும் சரி, முந்தானை முடிச்சும் சரி, கொஞ்சம் தவறினா கூட, கொஞ்சம் பிசகினா கூட தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் உள்ள கதைகள் இது 2ம். இத அவர் ஹேண்டில் பண்ண விதமும், இத கன்வின்ஸ் பண்ண விதமும் ஆடியன்ஸ, அவர் அதற்கு எடுத்துக்கொண்ட பொறுப்பும் அது ரொம்ப முக்கியம். ஒரு எழுத்தாளர் பொறுப்புணர்வோடு எழுதணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணமா நம்ம அவரை சொல்ல முடியும். அது இந்த 2 கதைகள்லயுமே அவர் காட்டியிருக்கிறதுனால எனக்கு முந்தானை முடிச்சு மௌன கீதங்களும் அவருடைய படங்கள்ல எப்பவுமே முக்கியமான ஒன்றா தோணும். அதே போல பாக்யராஜ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவரது பெண் கதாபாத்திரங்கள் அப்படிங்கிறதும் ஒரு சிறப்பம்சம் வாய்ந்ததாகவே எப்போதும் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அவருடைய படைப்புகள்ல நீங்கள் வியந்து பார்த்த ஒரு பெண் கதாபாத்திரம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? மௌன கீதத்தினுடைய சரிகா கேரக்டரை சொல்லுவேன், கதாபாத்திரத்தை சொல்லுவேன். ஒரு பெண் அவருடைய எல்லா இதுலயுமே ஒரு துருதுருப்பான ஒரு பெண்ணை பார்க்க முடியும், வெவ்வேறு விதமான பெண்களை பார்க்க முடியும், படித்த பெண்களை பார்க்க முடியும். ஆனா அவங்க எல்லார்கிட்டயும் ஒரு சுயமான ஒரு சுயமரியாதை ஒண்ணு இருக்கும். அதனுடைய உச்சம் தான் மௌன கீதங்களுடைய சரிதா. அந்த படத்துல எதுனாலும் என்னுடைய மனைவி நெருப்பு மாதிரி அப்படின்னு அவர் சொல்றதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரம் உடைந்து அழற ஒரு சிச்சுவேஷன் அவர் உருவாக்கினதுதான் அவருடைய தி பெஸ்ட் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவேன். ஆல்வேஸ் என்னுடைய ஃபேவரட் மௌன கீதங்கள் சரிதா தான். பாக்யராஜ் அவர்களினுடைய நினைவலைகளை எங்களுடன் பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி.